Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 6 part 2. ஓபன் பண்ணா நம்ம இச்சுக்கோவோட பாடியில இருக்க அந்த சப்ஸ்டியூட் சோல் ஜன்னல் வழியா கிளாஸுக்குள்ள வந்தான்ல, எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம். இவன் கிரவுண்ட்ல இருந்து ஜம்ப் பண்ணி கிளாஸ் ரூம்குள்ள வந்தானா இல்ல பக்கத்து கிளாஸ் ரூம்ல இருந்து ஜம்ப் பண்ணி இப்படி வந்தானா, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்ட்டு அவன் அப்படியே குறுகுறுன்னு லுக் விடுவாங்க. அவனுக்கு என்ன சந்தோஷம், எல்லாருமே அவனை பாக்குறாங்கன்னு. இவ்வளவு பேரு நீ இப்படி லுக் விடுறாங்கன்னா அப்ப நான் சூப்பரான ஆள் தானே அப்படின்ட்டு எல்லாரும் மூஞ்சியும் அப்படியே க்ளோஸ் அப்ல லுக் விட்டுட்டு ஒரிஹிமே கிட்ட வந்து நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, உன் முரட்டுத்தனமான பேர் என்னன்னு சொல்லிட்டு அவ கையில முத்தம் கொடுப்பானா. அவ்வளவுதான் டட்சுகி அவனை புடிச்சு அமுக்கி, ஏண்டா எடுபட்ட மூதேவி என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியான்னு புடிச்சு லாக் பண்ணா. நீயும் நல்லாதாமா இருக்கேன்பா. அவ்வளவுதான் அங்க இருக்க அத்தனை பேருமே என்ன ஆச்சு இவனுக்கு லூஸ் ஆயிட்டானா அப்படின்ட்டு கத்தி கதறிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல இச்சுகோ பாடியில இருக்க அந்த சப்ஸ்டியூட் சோல் நம்மளோட பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணிருச்சு. இங்க இச்சுகோக்கு தான் ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு, அதனாலேயே வேகமா கிளாஸ் ரூம்க்கு ஓடுவான். ரூக்கியா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, பதறாதேன்பா, நல்லபடியா போச்சுன்னா எல்லாம் ஓகே தான், ஆனா நம்ம பையலுக்கு ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது, அதனாலதான் சீக்கிரமா போகணும்னு சொல்றான். அப்படி இவங்க வந்து பார்த்தா அவங்க கிளாஸ் ரூம் ஜன்னல்ல இருந்து டேபிள் எல்லாம் வெளியில பறந்துகிட்டு இருக்கும். ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு போலன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. டட்சுகி தான் இவன் பண்ண வேலையில டேபிள தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி கோவத்துல இருக்கா, இதுல வேற வெறுப்பேத்துற மாதிரி வேற பேசிக்கிட்டே இருப்பானா, அது இன்னும் பெரிய கலவரம் தான் ஆகும். நல்ல வேலை கரெக்டா ரூக்கியா வந்து தடுத்து, ஏன்டா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டவனையே அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவான். இச்சுக்கோ நீ வர்ற சைடு தான் வந்துகிட்டு இருக்கான், அவனை விடாதன்னு கத்துவா. நம்மளு கரெக்டா வந்து லாக் பண்ணி, இதுக்கப்புறம் தப்பிக்க வழியில தம்பி, ஒழுங்கா என் பாடியை ரிட்டர்ன் கொடுத்துருன்னு சொன்னா அவன் நம்ம இச்சுகோ கூட சண்டை போடுவான். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா மூஞ்சா அடிப்பான். ரூக்கியாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி போயிட்டு இருக்குது. ஆனா கிளாஸ் ரூம்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும், என்ன இந்த லூசு பைய இச்சுகோ காத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா அவன் நம்ம நெஜ இச்சுகோ போட்டு அந்த அடி அடிப்பான். திருப்பி நம்ம பயலால அடிக்கவே முடியல, அப்படி அப்படி அடிச்சு திருக்க விடுவான் பாருங்க. அங்க இருக்க டேபிள் எல்லாம் செதறும். நம்ம பையன் தான் கண்ணுக்கு தெரிய மாட்டானே. அங்க இருக்க டேபிள் எல்லாம் விலகி போன உடனே அத்தனை பேருமே பயந்துட்டாங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. அதுவும் நம்ம இச்சுகோ பாத்தீங்கன்னா அந்த டேபிள் அப்படியே மூவ் பண்ணிட்டு எந்திரிப்பானா, அத நம்ம ஒரிஹிமே பாத்துருவா. அவளுக்கோ ஷாக்கு, என்னென்னமோ நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, எப்படி என்னைய தொட முடியாது இல்ல அப்படின்ட்டு அவ்வளவு ஹைட்ல இருந்து ஜன்னல் வழியா கீழே குதிச்சு அங்க இருந்து ஓடுவான் பாருங்க. ஓட்டம் உசேன் போல்ட்டே உச்சா போயிருவாரு போல இருக்கு, அந்த அளவுக்கு வேகம். என்ன நடக்குது ரூக்கியா, ஏன் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா, இது கண்டிப்பா மாட் சோலா தான் இருக்கும், ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே சரி பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, சீக்கிரமா பாடியை ரெக்கவர் பண்ணணும்னு இச்சுகோ ஜன்னல் வழியா குச்சி போவான். அவன் தான் சோலாச்சே. ரூக்கியா சுத்திட்டு ஓடுவான். எல்லாருமே ஒரே குழப்பத்துல இருப்பாங்க. டட்சுகி தான் இங்க கொலவெறியில இருப்பான். டே இச்சுகோ நீ மட்டும் கையில மாட்டின செத்தடான்னு, என்ன அந்த அளவுக்கு அவளை கடுப்பேத்தி விட்டுருக்கான். சொல்ல போனா டீமனாவே மாறிட்டா. அப்போ ஒரிஹிமே மட்டும் தனியா நின்னுட்டு இருப்பான். எல்லாம் பார்த்துட்டு என்னாச்சுமா பார்த்து பயந்துட்டியா, டோன்ட் வரி, கூட்டமா சேர்ந்து நாய்ங்கெல்லாம் சண்டை போட்டு இந்த மாதிரி ஆக்கிருச்சுங்க அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுரும்பா. ஒரிஹிமே அப்பதான் கரெக்டா சொல்லுவா, அது கண்டிப்பா நம்ம இச்சுகோவே இல்லன்னு. இங்க இவங்க ரெண்டு பேரும் விரட்டிட்டு வந்தாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியல. போச்சு விட்டுட்டோம்னு புலம்புவானா. ரூக்கியா இருந்துட்டு என்னென்னமோ சொல்லுவா. கடுப்பாயி, நிறுத்து உன் வாயை, எனக்கு முதல்ல என்னைய கேப்சர் பண்ணணும், இல்ல அவனை கேப்சர் பண்ணணும். பாத்தியா என்னோட பாடியை யூஸ் பண்ணி கிளாஸ்ல என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். என் பாடியை வச்சுட்டு ஒரிஹிமே டட்சுகே கிட்ட எல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணிருக்கானே, என் மானம் போச்சு, மறுவாத போச்சு, எல்லாமே போச்சும்பா. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் போல, நான் புக்ல படிச்சிருக்கேன்னு சொல்லுவாளா. இச்சுக்கோ பச்சையா திட்டுவான். அறிவு கட்டவளை. அவன் அவங்க ரெண்டோத்தையும் புடிச்சு கையில முத்தம் கொடுத்துருக்கான். எந்த புக்ல இதெல்லாம் போட்டிருப்பாங்க, எனக்குன்னு கிளாஸ்ல ஒரு இமேஜ் இருந்துச்சு, அந்த இமேஜ டேமேஜ் பண்ணிட்டானே இந்த பண்ணாட பையன் அப்படின்னு. ஒண்ணு அட விடுப்பா, உன்னோட இமேஜ் அவன் இன்னும் பில்ட் பண்ணிருக்கான்னு நினைச்சுக்க அப்படின்னு அவ கூலா சொல்லுவா. அப்போ இச்சுக்கோ நீ ஏதோ மாட் சோல்னு சொன்னில அப்படின்னா என்னன்னு கேட்டா, சோல் சொசைட்டில ஸ்பியர் ஹெட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஒரு மாடிஃபைடு பண்ண சோலை காம்பேக்ட் பண்ற மாதிரி மாத்தி அதை செத்து போன ஒருத்தங்க பாடிக்குள்ள பிளேஸ் பண்ணிருவாங்க. சோ அவங்கள வச்சு ஹாலோ கூட சண்டை போட விட்டா அது இவங்களுக்கு சேஃப்டி தானே. இவங்கள தான் மாட் சோல்னு சொல்லுவாங்க. அவங்கள ஒரு பாடியில பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால அவங்க பாடியில ஒரு பார்ட்டுக்கு மட்டும் சூப்பர் ஹியூமன் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர முடியும். இந்த ஆர்டிபிஷியல் சோல்ஸ் எல்லாமே சண்டைக்குனே உருவாக்கப்பட்டது. கைசோ கொன்பக்கும்பாங்க, இல்லாட்டி மாட் சோல்னு சொல்லுவாங்க. என்ன உனக்கு புரியுதான்னு ஒண்ணு உன் டிராயிங்ல புரியுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு கிண்டல் பண்ணுவான். மண்டையிலே ஒரு போடு போட்டு பிளாஸ்டரையும் போட்டு நல்லா உன் மண்டையில ஏத்திக்க. இந்த ஸ்பியர் ஹெட் ப்ராஜெக்ட் வந்து எப்பவோ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா செத்தவங்க பாடிக்குள்ள சோலை கொண்டு போறதுனால அது அந்த
டெட் பாடியை சண்டை போட ஃபோர்ஸ் பண்ணுது. அதனாலதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட் சோல்ஸ் நிறைய ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் அழிக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க. இவனை பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு சிலதுங்க இந்த மாதிரி சுத்திட்டு இருக்குதுங்கன்னு. அப்படின்னா இவன் சோல் சொசைட்டியாலேயே கிரியேட் பண்ணப்பட்டு அவங்களாலேயே அழிக்கப்பட சொன்னவனா? இதெல்லாம் ஒரு நியாயமா? இது எப்படி நீ ஏத்துக்கிட்டேன்னு கேட்டா, நான் எதுக்குப்பா இதை ஏத்துக்கணும்? நான் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டியும் மாட் சோல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணுங்கிறதா ரூல்ஸ். அதுதான் சோல் சொசைட்டியோட லா. அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. சொல்ல போனா இது எல்லாத்தையுமே ஹியூமன் சோல்ஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பண்ணிருக்காங்க. சரி, தேவையில்லாத வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத, வா உன்னோட பாடியை போய் கண்டுபிடிப்போன்னு வேகமா அவனை தேடி ஓடுவாங்க. அப்ப இச்சுகோ பாத்தீங்கன்னா அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்ப்பான். அவனை சோல் சொசைட்டி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்பதான் அவனுக்கு ஒரு விடுதலைன்னு ஒண்ணு கிடைச்சிருக்குது. எப்படியோ சர்வைவ் ஆகி வந்துட்டான். அதனால அவன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணத்தான் செய்வான். ஆனா அவன் அப்படி பண்றது மக்கள் எல்லாத்தையுமே கவர்ந்து இழுக்குமே. அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணானா இப்ப இச்சுகோ மேலதான் வந்து விழும். அவனுமே பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் அவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ணி போறத மக்கள்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. என்ன இவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்றான்னு. மாட் சோல்ஸுக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது. அதை வச்சு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்படி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது அங்க ஒரு 3 சின்ன பசங்க கிளாஸை கட்டடிச்சுட்டு வந்து வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அதை ஆர்வமா பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த கேமை விளையாண்டுட்டு இருந்த ஒரு பொடி பையன் அந்த கேம்ல அவன் கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அவன் சொன்ன மாதிரி விளையாடலன்னு, அந்த கேரக்டரை நான் கொல்ல போறேன், நீ சாவு, உன்னை விட பெஸ்டா பெட்டரா உன்னை நான் உருவாக்குவேன், அதை வச்சே நான் எல்லா கேமையும் ஜெயிப்பேன்னு சொல்லுவானா. அதை பார்த்துட்டு நம்ம பழுகு கடுப்பாயிரும். ஏன்னா இவனையுமே சோல் சொசைட்டில இதே மாதிரி தானே சொல்லி கொல்ல சொன்னாங்க. அதனால டப்புனு அங்க குதிச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க புட்டி பழகலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிக்க போவான். நல்ல வேலை இச்சுகோ இடையில வந்து தடுத்துருவான். அவன் மட்டும் மிதிச்சிருந்தானா அந்த பையன் செத்து இருப்பான். நல்ல வேலை வந்துட்டான். இப்போ இவங்க 2 பேத்துக்குமே வேற லெவல்ல சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி இதுக்கப்புறம் நம்ம இச்சுகோ அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு அவனோட பாடியை ரிட்டர்ன் அவன் வாங்கிட்டானா, இல்ல மறுபடியும் அவன் ஏதாச்சும் டேக்கா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!